வணக்கம். ஆயுஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஸ்க்ரீனில் பார்க்குற பீலிட் கோர்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் இந்த பிடிஎஃப் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் ஆகிட்டுருக்கு. ஒரு ஆசிரியர் இதை எனக்கு அனுப்பி இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கேட்டிருந்தாங்க. இந்த விளக்கம் பார்க்கணும் அப்படின்னா இதில் நோக்கத்தை பார்த்துடலாம். இளந்திரையன் நீதிபதி அவர்கள் இதுக்கு ஆணை வழங்கியிருக்காங்க. நீதி வழங்கலை, ஆணை வழங்கியிருக்காங்க. ஆர் கலைவாணி இவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட், ஏ தேவி இவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட், எம்பி சுதாகர் இவர் வந்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஆர் கலைவாணி இவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் டேர்ன் ரிசர்வ்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த டேர்ன் ரிசர்வ்டுக்கு காரணம் இந்த நீதிமன்றத்தோட ஆணை தான். கலைவாணி அண்டு தேவி இந்த ரெண்டு ஆசிரியர் சகோதரிகளோட தமிழ் போஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு சுதாகரன் சார் இவர் வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட்லேயும் வரல, சிவிலையும் வரல. அதனால் இவரை பற்றி நம்ம வேறு ஏதாவது தகவல் கிடைச்சா பதிவு பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் இந்த கோர்ட் ஆர்டர், இது நீதிமன்றத்தோட ஆணை, இது ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வேணாம். என்ன ஆணை கொடுத்துருக்காங்கன்னா, கலைவாணி அவர்கள், தேவி அவர்கள், சுதாகர் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே மேலே இருக்கிற ரெண்டு பேருமே வந்து யூஜி டிகிரியில் பிலிட் படிச்சிருக்கலாம், இல்லை தமிழ் பண்டிட் படிச்சிருக்கலாம். அது இன்னும் தகவல் கிடைக்கல நமக்கு. பிலிட் அல்லது தமிழ் பண்டிட் படிச்சிருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க. அதனால் இவங்க எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இவரும் அதே தான். ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சுதாகர் சார் பார்த்தீங்கன்னா பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க. ஸோ பிஎட் ஹிஸ்ட்ரி வித் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸோ இவர் வந்து ஐடிஎஸ் ஸ்கூலுக்காக எக்ஸாம் எழுதியிருப்பார். ஸோ இவங்களதும் மேபி இந்த 45% கீழே இருக்கிற ஒரு கேட்டகரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வகையில் பார்க்கும் பொழுது இவங்க என்ன ப்ரேயர் வச்சுருக்காங்கன்னா, இங்கே எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்கள், அதுக்காக பெர்மிஷன் கொடுங்க அப்படின்றதுக்காக கேட்கும் பொழுது தான் இவ்வளோ விஷயங்கள் வருது. இவங்க பிலோ 45%, பிலிட்டா தமிழ் பண்டிட்டான்றது அவர்களுக்கு தான் தெரியும். இந்த பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெட்டிஷனர்ஸை வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அப்படியே அந்த பெட்டிஷனரை எக்ஸாம் எழுதிட்ட பிறகு அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா, மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னா, அவங்கள செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாங்க இந்த பிடிஎஃபோட விளக்கம். இதை பற்றி டீட்டெயிலாக ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனலில் நான் ஈவினிங் கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட்டிஷனர்ஸ் had applied participation of the direct recruitment process graduate teacher 2023 and they were permitted with written examination. The date of examination fixed 4/2/2024. Therefore the petitioner were permitted apply for the said post. Already they were issued all ticket to write the examination. ஸோ இவங்க பெட்டிஷனரை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்க, ஹால் டிக்கெட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நோ ஃபர்தர் ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் ரிக்வைர்ட் டு த ரெட் பெட்டிஷன். இந்த பெட்டிஷனுக்கு மேலே பெரிய இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீதி வழங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு இளந்தரையன் நீதிபதி அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ரெஸ்பாண்டன்ட் ஆர் டைரக்டட் டு ப்ரொசீட் ஃபர்தர் வித் த செலெக்ஷன் ப்ராசஸ். இவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்கள், அதன் பிறகு இவங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொசீட் பண்ணுங்கள். அது என்ன கண்டிஷன் அடிப்படையில்னா, இஃப் த பெட்டிஷனர்ஸ் ஆர் குவாலிஃபைட் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன். மேலே இருக்கிற ஆசிரியர் சகோதரிகள் கலைவாணி மற்றும் தேவி அப்புறம் சுதாகர் இவங்க 3 பேருமே எக்ஸாம் எழுதிட்டோம், அலோவ் பண்ணுங்கள். இவங்க பிலிட்டோ தமிழ் பண்ணிட்டோம், பிலோ 45% இல்லை அந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் இவங்களை எக்ஸாம் அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. பெட்டிஷனர்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணதுனால தான் இங்கே பாருங்கள், இதை சொல்லி எதோ இருக்குது பாருங்கள். தேவி ரேங்க் நம்பர் 30, ரேங்க் நம்பர் 192 இவர்கள் தான் அந்த பெட்டிஷனர்ஸ். தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 192 ரேங்க்கில் கலைவாணி 6ன்னு இருப்பாங்க. இவங்க எம்பிசி கேட்டகரியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கா பாருங்கள், இவங்க இருக்காங்க தேவியே, இவர்கள் வந்து ரேங்க் 30ல் இருக்காங்க, இவங்க ஜென்ரல் 10லேயே வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து
சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு வந்துட்டாங்க. 2 பேருமே தமிழ் டிபார்ட்மெண்ட். கலைவாணி ஆர் மற்றும் தேவி ஏ 2 பேரும் தமிழ் டிபார்ட்மெண்ட். ஒன்று ஜென்ரல் டர்னில் இருக்குது, ஒன்று எம்பிசியில் இருக்குது. இவங்க 2 பேருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்ததுனால இந்த ஒரு அவங்களுக்கான அந்த இணைத்தன்மை இதெல்லாம் ஒரு தகவல் இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான போஸ்ட்டை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடர்பாடு இருக்குது, அந்த இடர்பாடை சரி பண்ணிட்டு வர வரையும் எங்களுடைய போஸ்ட்டை வந்து வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஆணையை வாங்கிட்டு இருக்காங்க. இது தாங்க தெரியுதுங்களா. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் 30 30வது ரேங்க்கில் டர்ன் ரிசர்வ்டு ஜிடி அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே சுரேகான்னு மேலே ஒரு டீச்சர் இருப்பாங்க, பழனிசாமின்னு ஒருத்தர் அது கீழே இருப்பாங்க. இவங்க கலைவாணி மேடம் பார்த்தீங்கன்னா, கலைவாணி மேடமுக்கும் டர்ன் ரிசர்வ் போட்டோமோ அதுக்கு மேலேயும் ஒரு சார் வந்து அவர் தனியாக கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்காரு போல், இன்னும் நமக்கு வாட்ஸ்அப்பில் எங்கேயும் வரல. இதுதாங்க. இது வந்து 190th ரேங்க் வந்து டர்ன் ரிசர்வ்டு ஃபார் எம்பிசி. இது வந்து ஆர் கலைவாணி அந்த சிஸ்டரோடது. மேலே என்ன 189 இருக்கிறது இன்னொரு சாரோடது. அது நம்ம இங்கே பார்த்தா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் இதோட கிளாரிஃபிகேஷனுங்க. வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டீட்டெயிலாக ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா யாரெல்லாம் இதை பற்றி விளக்கம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்களே அனுப்பிடுங்க. இந்த கோர்ட் ஆர்டர் வந்து எக்ஸாம் எழுதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதனால் கோர்ட் வந்து பர்மிஷன் கொடுத்து அவங்கள அலோவ் பண்ணியிருக்கு. அப்படி அலோவ் பண்ணிட்ட பிறகு கேண்டிடேட் வந்து என்ன ஆகணும், குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா, இப் பெட்டிஷனர்ஸ் ஆர் குவாலிஃபைடு என்ன பண்ணணும், அவங்கள ப்ரொசீட் டு ஃபர்தர் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் த ரெஸ்பாண்டன்ட் ஆர் டைரக்டட் டு த ப்ரொசீட் ஃபர்தர் வித் த செலெக்ஷன் ப்ராசஸ் இப் பெட்டிஷனர்ஸ் ஆர் குவாலிஃபைட் இன் ரிட்டன் எக்ஸாமினேஷன். எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தர் மெரிட்டில் வந்திருக்காங்க, ஒருத்தர் கம்யூனிட்டி அடிப்படையில் சில மெரிட்டில் வந்துட்டாங்க. அதனால் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கான அந்த இடர்பாடுகளை எல்லாம் தீர்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு பணி வழங்கியே ஆகணுன்றதுக்காக தான் இந்த விஷயம். அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது இப்போ ரேங்க் 30ல் மேலே சுரேகான்னு இருப்பாங்க, கீழே பழனிசாமி. கொஞ்சம் முன்னாடி தான் படித்தோம். இந்த ஆயிஷா சேனல் நியூஸ் சேனலில் வர தகவல்லாம் உண்மையாக இருக்குன்னா அப்படியே ரைட் சைடில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை சொல்கிறேனே, இந்த பிடிஎஃப் பற்றி யாராவது குரூப்பில் விளக்கம் கேட்குறாங்க, உங்களை கேட்குறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இந்த நியூஸ் சேனலில் கொஞ்சம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணாமையே டார்க்காக இருக்கும் பாருங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கலர் கலராக ஸ்டார்ஸ் எல்லாம் வரும். நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நானும் சந்தோஷமாக இருக்கலாம். இதுதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைவாணி சிஸ்டர் இருப்பாங்க, மேலே சுரேஷ்குமார்னு ஒரு சார் இருப்பார், கீழே மனோகரின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இதுதாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த டர்ன் இது தான். ஒன்று எம்பிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வில் போட்டு வச்சுருக்காங்க. பிசி தமிழ் மீடியத்தையும் ரிசர்வ் போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட கிடச்சிக்கிற நீதி ஆணை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். அதில் தேவி மேடமும் கலைவாணி மேடம் இவங்க 2 பேர் தான் நமக்கு ஆணை கிடச்சிருக்கு. சுரேஷ்குமார் சார் வந்து தனியாக இருக்கும். அதேமாதிரி இன்னும் வேறு எதெல்லாம் அன்ரிசர்வ்டு இருக்கோ அதெல்லாம் தனியாக வந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.